விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நான் ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்த சமயத்திலே ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அநேக சிறு பிள்ளைகள் ஆகாரம் கிடைக்காமல் பட்டினியால் வாடினார்கள். அப்பொழுது இந்த நேச நாடுகளின் துருப்புகள், அலைட் போர்சஸ் சொல்லுவாங்க, நேச நாடுகளின் துருப்புகள் இந்த பிள்ளைகள் கவனிப்பதற்காக ஒரு முகாம் அமைத்து அனைத்து பிள்ளைகளையும் அந்த முகாமிலே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அதுபோல ஒரு முகாம் அமைத்து எல்லா பிள்ளைகளையும் அந்த முகாமிலே கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து பாதுகாத்தார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கிடைத்தது, நல்ல பாதுகாவல். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ராத்திரியிலே பிள்ளைகளுக்கு தூக்கம் வரவில்லையா? பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு திகில் வந்து பிள்ளைகள் தூங்குறதில்லை. என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. கடைசியிலே ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார். பிள்ளைகளை சரியாக பரிசோதித்து பார்த்து ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார், இந்த பிள்ளைகளுக்கு வழக்கமாக நீங்கள் ஆகாரம் கொடுங்கள், அவர்கள் படுக்க போகும்போது கையில ஒவ்வொரு ரொட்டி கொடுங்க. அப்படியே இவர்கள் செய்தார்கள். எல்லா பிள்ளைகளும் தூங்க போகும்போது அவங்க கையில் ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. அந்த ரொட்டியை கையில பிடிச்சிட்டே இந்த பிள்ளைகள் தூங்கினாங்க. ரொட்டியை கையில பிடிச்சிட்டு தூங்கின போது அந்த ராத்திரி திகில் இல்லை, பிள்ளைகள் பயப்படவில்லை, சரியாய் தூங்கினார்கள். அப்பொழுதுதான் அந்த மனோதத்துவ நிபுணர் சொன்னார், பிள்ளைகளுக்கு இந்த முகாமிலே நீங்கள் சாப்பாடு கொடுத்தாலும் சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் பட்டினியால் வாடினார்கள் பாருங்கள், அந்த நாட்களிலே அவர்களுடைய மனதிலே அந்த உணவை குறித்த இந்த உணர்வு அது இன்னும் அப்படியே இருக்கிறபடினால் தான் ராத்திரியிலே அவர்கள் அந்த ஆகாரம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் எழும்புகிறார்கள். கையில ரொட்டி கொடுத்தோடனே அந்த ரொட்டி கையில இருக்க நிச்சயம் தூக்கம் வந்து விடுகிறார். உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைங்க, கையில ஒரு ரொட்டி கொடுத்துறாரு. நீங்கள் எந்த காரணத்திற்காக கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தின் மேல் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவரை துதிப்போமா? இந்த துதியோடு உங்களுடைய கவலை பாரங்கள் நீங்கி நீங்கள் இந்த இடத்தில் இருந்து போவீர்கள்.